தமிழ் யூடியூப் சேனல் வந்தவங்க நன்றி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். இன்றைக்கி மட்டன் எடுத்து வந்திருக்கோம். இந்த மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி 1/2 கிலோ, வெங்காயம் தக்காளி கட் பண்ணது, தக்காளி 3, சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை 3 கொத்து, கொத்தமல்லி பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. தாளிக்கிறதுக்காக எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு தேங்காயை 2ஆக உடச்சி அதை அரை இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும், மட்டன் கிரேவி செஞ்சிடலாம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். முதல்ல குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ மட்டன் கறி. இதில் கறி மட்டும்தான், எலும்பு கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குங்களா, 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இதில் உப்பு கறியிலே போட்டு வேக வச்சுட்டு போகிறோம். கொஞ்சமாக கறி முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி குக்கரை மூடிட போகிறோம். குக்கரை மூடி வச்சுட்டு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறோம். மட்டன் கிரேவி செய்வதற்கு அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. பாத்திரத்தை வச்சுக்க போகிறோம். சூடாயிடுச்சு. இப்போ மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு முதல்ல வறுத்துக்கணும். இது வறுத்தாச்சு. இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். முதல்ல பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் தேவையான அளவு. எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலையை போட்டாச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 10 விசில் விட்டு வேக வச்சுருந்த கறியை இதில் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் கறியை போட்டு நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 ஸ்பூன். இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து ஆல்ரெடியாக நம்ம கறி வேகக்குள்ளே சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கறிக்கு போடுற அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு எப்படி உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் கறியில் போடக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கறியை நல்லா இந்த மாதிரி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், உப்பு போட்டு 10 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக வந்து நம்ம குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சோம் இல்லைங்களா, 10 விசில் விட்டு தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி இதில் விட்டு ஊற்றிக்க போகிறோம். கறி குக்கர்லேயே வெந்துடுச்சுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிட்டோம். அது கொஞ்சமாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டன் கிரேவி கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இங்கே பார்த்துடலாம். மிக்சியில் வந்து இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட போகிறோம். மிளகு, சீரகம், சோம்பு 3த்தையுமே ஒன்றாவே நம்ம வறுத்துட்டோம் ஃபஸ்ட்டு. அதை தான் இதில் போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக கட் பண்ண தேங்காயை இதையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
தண்ணி ஊற்றியாச்சு, மூடி மிக்சியில் அரைக்க போகிறோம். மட்டன் கிரேவி ஒரு 1/4 மணி நேரமாக கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கறியெல்லாம் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய், மிளகு, சீரகம் நல்லா விழுது போல் அரைச்சாச்சு. இதை வந்து மட்டன் கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்க போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி இலைகளை மேலே போட்டு நம்ம இறக்கிக்குவோம். இப்போ இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் வந்து எப்போதும் வெறும் மட்டன் கறியாக மட்டும் எடுத்துக்கோங்க. எலும்பு பகுதியை தனியாக செஞ்சுக்கோங்க. பசங்களுக்கு கொடுக்கும்போது எலும்பு இருக்கிறதுனால விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதில் வந்து வாயில் வந்து தனியாக எலும்பு வந்து மாட்டும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதே போல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களோட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.